கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் நமக்கு கேடகமாக இருக்கிறவர் கர்த்தரே. இன்னைக்கு தலைப்பு அதுதான். நம்ம தலைப்பில் படிப்போம். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தாவீது எனக்கு கேடாக நீர்தான்னு சொல்லி அவர் வளர்ந்து வந்தார். அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் ஆண்டவர் நடத்துனது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்காரு. அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தாவீதுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் கேடகமாக இருந்து எங்களை நடத்துகிற தெய்வம் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்து எங்களை ஆண்டவரை மூழ்கடிக்க பார்க்கும்பொழுது எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்குங்க. நன்றி சுவாமி. உங்களுடைய பலமுள்ள கருத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்களாய் ஆண்டவரை நடத்தி செல்லவிடமாக உங்களுடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தவமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் எங்களுக்கு கிடமாக இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்பட வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை படிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், புறப்பட்டுக்கிறோம். இந்த பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகரமாக எல்லாம் சேர்த்துக்கிறோம். ஏசு வச்சு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிதாவே. ஆமாம். பாடல் பாடி வசனத்துக்கு தந்தையே தலை நீர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். அடுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அடுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு,
தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குது. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிரச் செய்பவன் நீரே, தலை நிமிரச் செய்பவன் நீரே. இன்றைக்கி நம்ம கேடக கத்தரி, நமக்கு கேடகமாக இருக்கிறவர் கத்தரேங்கிற ஒரு தலைப்பை நம்ம ஆண்டவருடைய வசனம் இருக்குது, அதை தியானிக்கலாம். தாவீதை கொண்டு நிறையா ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிற வசனங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன்னா நமக்கு கேடகம் அவர் தான் நமக்கு கேடகமாக இருந்து நம்மளை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறதுனால சங்கீதத்துலலாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி தாவீதை எப்படி நடத்தினாரோ அது போல் நம்மளை நடத்துறதுக்கு இன்றைக்கி வல்லமுள்ள தேவன். இந்த வசனங்களை தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 18:35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அவருடைய ரட்சிப்பின் கேடகம் ரொம்ப முக்கியமானதுங்க. ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணுங்கிறது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கேடகத்தை ஆண்டவர் தந்திருக்கேன்னு சொல்லி முதலாவது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 5வது இந்த சங்கீதத்திலே 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, 12வது வசனம், கர்த்தாவே நீர் நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அதாவது கொள்ளும் நிறைய அந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போதே சூழ்ந்து கொள்ளுவீர் அப்படின்னா அவர் நம்மகிட்ட இருக்கார் அப்படிங்கிற ஒரு உறுதியான வார்த்தை தான் இது. அப்போ காருண்யம் என்னும் கேடகத்தினால முதலாவது 2வது நடத்துகிறாருன்னு சொல்லி தாவீது எழுதின சங்கீதத்தில் தான் அது நிறைய நம்ம படிக்க முடியும். அடுத்தது 91வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 91:4வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கி, இந்த 90, 91 மோசே எழுதுனது, அதுலேயும் அவர் தாவீதும் எழுதியிருக்காரு, இவரும் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்க்கலாம் 91:4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமது சிறுகளை உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் என்னும் பரிசையும் கேடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் மோசே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது பார்த்திங்கன்னா, அந்த 3 காரியத்தையும் படிச்சுட்டு நாம் ஒரு காரியத்தை படிக்கணும். இப்போது ரட்சிப்பின் கேடகம், காருண்யம் கேடகம், சத்தியம் என்ன கேடகம் சொல்லி 3 வசனத்தை நம்ம படித்த பிறகு 4வது பார்த்திங்கன்னாக்கி, உத்தமமாய் நடந்தால் அந்த நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருந்தோம்னா இந்த கேடகத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் இந்த நீதிமொழிகள் எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ வசனத்தில் முதல்ல ரட்சிப்பின் கேடகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ரட்சிப்புன்னு சொன்னோடனே நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்க தான் அவர் வந்தார். அதனால் ரட்சகர் தானே. அதனால் ரட்சிப்பை நமக்கு தர வந்தவரை நம்ம முதல்ல அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 1:15 பார்த்திங்கன்னா, பாவிகளை
ரட்சிக்கவும் தான் வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வசனத்தை நிறைய படிக்கும்போது நம்ம வசனத்தின் மூலம் அர்த்தங்களையும் நம்ம படிச்சுக்கொள்ளும்போது நம்ம ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தமாக்கிறதுக்கு எப்படி அந்த ரட்சிப்பை தந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 2:4 பார்த்தீங்கன்னா அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போம்னால் தண்டனை வருது, ஒரு தண்டனை வருது, அதுக்கு ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த எபிரேயர் 2:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவருடைய மீட்பு வந்து நமக்கு இலவசமாக கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால இந்த மீட்பை பற்றி நம்ம கவலை இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னா யாருமே வந்து அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்யுதுன்னு சொல்லி நினச்சே பார்க்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஆண்டவர் இலவசமாக தந்துருக்காரு. அதை நம்ம ஒரு என்னமோ நம்ம இது என்ன நமக்கு ஒன்று செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அந்த கவலைட்டு இருப்போம்னா நமக்கு வந்து தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த எபிரேயர் எழுதினவர் வந்து சொல்லியிருக்காரு. ரட்சிப்பு வந்து நமக்கு வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்க வேண்டியது. ரட்சிப்பு பெறாமல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கவே முடியாது. அதனால் நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை தந்திருக்காரு. அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த ரட்சிப்பு முதல்ல முக்கியமானது. அந்த ரட்சிப்பை தந்து நம்மளை அந்த ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த கேடகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காரணியம் என்ன கேட்கும். காரணியத்தினால் நம்மளை வந்து மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் காரணியத்தினால் இழுத்து கொண்டாருன்னு சொல்லி எரேமியா 31:3 சொல்கிறாரு. 2 பேதுரு 1:3 அவர் வந்து காரணியத்தில் தான் நம்மளை அழைத்தவர், ஒரு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் நிறைய படிக்கும்பொழுது நீங்கள் இந்த தலைப்பை வச்சுட்டு நீங்கள் நிறையா படிக்கும்பொழுது அந்த காரியத்தை நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து தலைப்பை சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த வசனங்களை நிறைய தியானிங்க, நிறைய ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அதனால் நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் தியானிங்க. இந்த காரணியத்துக்கு நான் 2 வசனம் சொன்னேன். அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மூணாவது பார்த்திங்கன்னாக்கி அவர் சத்தியம் என்னும் கேடகத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சத்தியம் என்னும் கேடகம் அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா யோவானில் தான் நம்ம நிறைய வசனத்தை பார்ப்போம். சத்தியம்னு நிறைய வரும் பார்த்திங்களா. அதனால் யோவான் 17:17 அவர் வந்து உமது வசனமே சத்தியம், அவருடைய வசனமே தான் சத்தியம். அந்த சத்தியத்தில் நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அதனால் சத்தியத்தை விட்டு விலகாதபடி நம்மளை காக்கிறதுக்கு நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். சத்தியத்தில் நம்ம நடக்கணும். யார் பொய் சொன்னாலும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிறைவாக்குறதுக்கு நம்ம ஜெபிக்கணுமே ஒழிய அவங்களே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியம் கிடையாது. நம்ம உண்மையை சொல்லும்பொழுது நிறைய காரியங்களை நமக்கு வந்து பாதிப்புகள் உண்டாக்குறதுக்கு நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனாலும் உண்மையை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால் நம்ம பொய் சொல்லி மற்றவங்களோட தர்க்கம் பண்ணவோ அதெல்லாம் அதுக்கு ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அந்த பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதனால் உமது வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தில் நடத்துங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். நமக்கு அது கேடகமாக இருக்குது. அந்த கேடகத்தை நமக்கு தந்திருக்காரு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது இந்த அதே யோவானில் 8:32 பார்த்திங்கன்னா அவருடைய வசனம் தான் நமக்கு விடுதலை தரக்கூடியது. அவருடைய வசனம் தான் நமக்கு எல்லா விதமான விடுதலையும் தரும். அந்த கேடகமாக நம்மளோட கூட இருக்கும்போது அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த காரியத்தை நம்ம செய்யணும். சத்தியங்கும்போதே வந்து நான் நிறைய சொன்னேன். இந்த யோவானில் நிறைய படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வார்த்தை வந்து சத்தியம்னாலே வந்து அவருடைய வார்த்தையை நம்ம வந்து உண்மையாக முழுவதுமாக நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். அவர் வசனம் தான் எல்லாம். அவர் வசனம் தான் நம்மளை நடத்தும். அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி செல்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எவ்வளோ தோல்விகள் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் சரி, அது சந்தோஷத்துக்கும் அவர் நடத்துவார். தோல்வி வரும்பொழுதும் அதை எப்படி நடத்தணுங்கிற காரியம் நம்ம கற்றுத்தந்து நடத்தக்கூடிய சத்திய வார்த்தைகள். சத்தியம்னாலே அந்த வார்த்தைகளுக்கு தியானிக்கக்கூடியது தான் அவர் சத்திய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அவரே சத்தியம். அதனால் அவர் நம்மளோட கூட இருந்தாலும் நம்மளும் சத்தியத்தை தான் பேசுகிறவங்களா இருப்போம். அதை நம்ம உண்மையுள்ளவர், அவர் தான் நல்ல போதகராக இருக்கிறதுனால அவர் நமக்கு கேடகமாக இருக்கார். அவர் கேடகமாக இருக்கும்போது நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அவர் சத்திய வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்காருன்னு சொல்லி நம்ம நீதிமொழியில் படித்தோம் பார்த்தீங்களா. அந்த வார்த்தைகளில் பார்த்திங்கன்னாக்கி இந்த உபாகமத்தில் பார்த்திங்கன்னாக்கி 1:36 ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். காலேப்பு உத்தமமாக இருந்தார், அவருக்கு எத்தனை ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கிறத நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள், நிறைய தெரியும். அப்போ காலேப்பு உத்தமமாக இருந்தால் ஒரு மனுஷனால் உத்தமமாக இருக்க முடியுமா? உத்தமமாக இருக்கிறவனுக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம கேடகத்தை படித்தோம். ஆனால் கேடகமாக இருக்கிறது எப்படின்னா நாம் உண்மை உள்ளோட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அப்போ தான் அவர் வந்து நம்மளோட கொடுத்து நம்மளை நடத்துவாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ உமா 1:36 படித்ததில்
தேவன் உத்தமமாக இருக்க அதாவது உத்தமம் நல்ல என்னதுன்னா முழு மனதோடு அவரை பின்பற்றுறது, அவருடைய ஆசீர்வாதத்தை விசேஷமாக நமக்கு தர்றதுக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். உத்தமமாயினா என்ன காரியங்கள்னால் நமக்கு வந்து உத்தமமாக இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது அதில் நம்ம நடக்கணுங்கிற ஒரு காரியத்தை செய்யும்பொழுது ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கார். முதலாவது ஆண்டவர் தரக்கூடிய காரியங்கள் 3 சொன்னேன். அவர் ரட்சிப்பின் கேடகம், அவர் சத்தியம், அவர் காரணியத்தின் கேடகத்தெல்லாம் நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம அவர் பாதுகாப்பு இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா உத்தமமாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், கேடகமாக இருக்கிறான்னு சொல்கிறத வச்சு ஒரு மனுஷனை வச்சு நம்ம படிக்கும்பொழுது தான் அது நமக்கு புரியும். அதனால தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு. அந்த வசனத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா காலேப் இருந்தாருன்னு சொல்லி நம்ம படித்தோம் உபாகமத்தில். அதுக்கு பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி இருக்கிற உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாருங்கிற ஒரு 4 காரியத்தை நான் எழுதி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த காரியத்தை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் தியானிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். முதலாவது பார்த்திங்கன்னா நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்போ யுத்தம் வந்து நிறைய காரியங்களில் நமக்கு பிசாசனம் கொண்டு வரான். அதில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னாக்கி ஆண்டவர் ஏற்கனவே படித்தோம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் தான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம யோசுவாத்தை படிக்கும்போது நம்ம படித்தோம். அந்த வார்த்தைக்கு நான் அதிகமாக போகிறதில்ல. அதனால் யுத்தம் செய்கிறவர், நமக்காண்டியே யுத்தம் செய்கிறவர் நம்ம தகப்பன் இருக்கார். 2வது பார்த்தா ஒரு தகப்பன் தாயின் சுமந்து எப்படி நம்மளை வளர்க்குறாங்களோ அதை விட மேலான அன்பு, நான் அந்த அன்பை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது அதை வந்து ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து செயல்படும்போது அதை வந்து நம்ம படிக்கும்போதே அது வந்துடும், தன்னாலே வந்துடும். ஏன்னா வந்து ஆண்டவர் நம்ம தகப்பன் தாய்மாரெலாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. பைபிளே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முழுமாக கடைசி வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன் நம்ம தகப்பன் தான். அதனால் தகப்பன் சுமப்பதுக்கு மேலானதை நம்மளை சுமந்து சென்று நம்மளை நடத்துகிறவர். 3வது பார்த்திங்கன்னா நமக்கு முன் செல்கிறவர். நமக்கு ஏதாவது வழி தெரியல, நமக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொன்னோம்னாக்கி அதுக்கு நமக்கு முன்னாடி சென்று நம்ம வழியை நல்லா இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி தந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் 3வது. 4வது பார்த்திங்கன்னா நான் போக வேண்டிய வழிகளை காட்டுறது, இந்த வழியில் தான் போகணும்னு சொல்லி நமக்கு கற்றுத்தந்து நம்மளோட பேசி நடத்தி நம்ம வழி தவறி போய்விடக்கூடாதேன்னு சொல்லி நமக்கு நம்மளோட பாதங்கள் கேள்வியில் இடராதபடி தூதர்களை வைத்து பாதுகாப்பான்னு சொல்லி நம்ம மதிக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வழி தவறியே போகும்பொழுது இந்த வழி இதுவேன்னு சொல்கிற சத்தத்தை நம்ம பின்னாடி இருந்து கேட்டு அதன்படி நம்ம நடந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம ரட்சிப்பின் கேடகமாக இருக்கார், காரணியத்தின் கேடகமாக இருக்கார். நமக்கு எல்லாமே கேடகங்கிறதே அவர் தான், சத்தியம்ங்கிறது அவர் தான். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். உத்தமமாய் நடக்கிறவருக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கார். இதை நடக்கிறத நான் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் உத்தமமாக நடக்கிறவருக்கு கேடகமாக இருந்து நம்மளை நடத்துவார். அப்படி நடக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. ஆம் சுவாமி, ஆனந்த பேரானந்தத்தை இருந்தது எங்கள் நல்ல தகப்பனின் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு கேடகமாய் ரட்சிப்பின் கேடகத்தை தந்து, காருண்யத்தின் கேடகத்தை, சத்தியமின் தகப்பனை கேடகத்தை தந்து உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்துகிற நல்ல ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல தகப்பனுடைய கேடகமாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வழிகளெல்லாம் நீங்கள் நடத்துங்க சுவாமி. நாங்கள் உத்தமமாக இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அந்த ரட்சிப்பின் மேலான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? எதிராக வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் தகப்பனே கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன சத்துருவின் திட்டங்கள் ஆண்டவரே அதனால் விழுந்து கிடக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த வெற்றியாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறதுனால இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. தடை செய்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் தகர்த்தெறியப்படட்டும். எரிகோ மதில் நாங்கள் துதிக்கும் பொழுது விழுந்தது என்று சொன்ன போல நாங்கள் துதிக்கும் பொழுதும் விழத்தக்கதாய் ஆண்டவரை கிரியை செய்ய வல்லமுள்ள தேவன் நீங்கள் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறவர். பரிசுத்த கூட்டத்துக்கு எங்களை அழைத்திருப்பீர் என்றால் நீங்கள் தான் எங்களை பரிசுத்தமாய் வழி நடத்துவீர் ஆண்டவரே. எந்த விதத்திலும் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை காக்கிற ஒரு கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் கேடகம்
எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தகப்பன் என்று அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாகவும் அநேகருடைய உடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த ஓடி வருகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானாலும் வழிநடத்தப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டும் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட அநேக பிள்ளைகளை நாங்கள் காண தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற தேவன் தாமே நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து ரத்தத்தினால் மூடி மறைத்து அந்த கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி எங்களை ஆண்டவரை நடத்தி வழிநடத்த வேண்டுமா நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி சுவாமி. எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன், முன் சென்று எங்களை வழிகள் இதுவா என்று சொல்லி எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கீங்க. வழி இது என்று சொல்லி சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்து வழிநடத்துகிற தயவுக்கா நன்றி. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாக இருக்கிறபடியால் உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நடத்தி சென்று உங்களுடைய ஆலோசனையினால் எங்களை நடத்தி சென்று எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து வழி நடத்தி ஆண்டவரே கடைசி வரை எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை மாற எந்த இடத்துல நாங்கள் தலை நின்றிருக்கோமோ அந்த இடத்துல நிமிரச் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் கிரியை செய்து வழிநடத்த பொறுக்கா நன்றி. தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்த தயவுக்கா நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவையான பிரசனத்தினால் நிறைத்து தகவனை அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா என்ற கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விழுந்து விடாதபடி இந்த நாட்களை நடத்தின தேவன் இன்னமும் நடத்தியிருந்த விசுவாசத்தை நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. அப்படியே நடத்த பொறுக்கா நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பயிர்த்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்த மாற்றி விடுவோம். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துவோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.